அலகு 1 தொழிலின் அடிப்படை கூறுகள். அத்தியாயம் 1 இந்திய துணைக்கண்டத்தின் வாணிக வரலாற்று பின்னணி. சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி 1 பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு டேஸ் என்று பெயர். ஏ அங்காடி. பி சந்தை. சி நாளங்காடி. டி அல்லங்காடி. சரியான விடை ஏ அங்காடி. பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு அங்காடி என்று பெயர். கேள்வி 2 இடத்தடை இதன் மூலம் நீக்கப்படுகிறது. ஏ போக்குவரத்து. பி பண்டகசாலை. சி விற்பனையாளர். டி காப்பீடு. சரியான விடை ஏ போக்குவரத்து. இடத்தடை போக்குவரத்து மூலம் நீக்கப்படுகிறது. கேள்வி 3 அர்த்தசாஸ்திரம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது. ஏ சாணக்கியர். பி வால்மீகி. சி திருவள்ளுவர். டி இளங்கோவடிகள். சரியான விடை ஏ சாணக்கியர். அர்த்தசாஸ்திரம் என்ற புத்தகம் சாணக்கியரால் எழுதப்பட்டது. கேள்வி 4 வியாபாரம் மற்றும் வணிகம் டேஸ் பேரரசில் பொதுவானவையாக இருந்தது. ஏ பல்லவர். பி சோழர். சி பாண்டியர். டி சேரர். சரியான விடை சி பாண்டியர். வியாபாரம் மற்றும் வணிகம் பாண்டியர் பேரரசில் பொதுவானவையாக இருந்தது. கேள்வி 5 டேஸ் முதன்முதலில் சுல்தானாக இருந்தார். அடர்ந்த வனப்பகுதிகளில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார். ஏ பால்பன். பி வாஸ்கோடகாமா. சி அக்பர். டி அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை ஏ பால்பன். பால்பன் முதன்முதலில் சுல்தானாக இருந்தார். அடர்ந்த வனப்பகுதிகளில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார். அத்தியாயம் 2 தொழிலின் நோக்கங்கள். கேள்வி 6 தொழிலின் முதன்மை குறிக்கோள். ஏ லாபம் ஈட்டுதல். பி லாபம் ஈட்டாமல் இருத்தல். சி சிறப்பு தேர்ச்சி. டி மேற்கூறிய எதுவுமில்லை. சரியான விடை ஏ லாபம் ஈட்டுதல். தொழிலின் முதன்மை குறிக்கோள் லாபம் ஈட்டுதல். கேள்வி 7 மருத்துவர் தொழில் என்பது. ஏ வேலைவாய்ப்பு. பி தொழில். சி சிறப்பு தொழில். டி தனியார் வணிகம். சரியான விடை சி சிறப்பு தொழில். மருத்துவர் தொழில் என்பது சிறப்பு தொழில். கேள்வி 8 பின்வருவனற்றுள் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை. ஏ பொருட்கள் மற்றும் சேவையை உருவாக்குதல். பி இடர் ஏற்றல். சி பொருள் மற்றும் சேவை பரிமாற்றம் அல்லது விற்பனை. டி சம்பளம் கூலி. சரியான விடை டி சம்பளம் கூலி. சம்பளம் கூலி வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை. கேள்வி 9 அன்பு மற்றும் பாசம் அல்லது சமூக சேவை உள்நோக்கம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். ஏ பொருளாதார செயல்பாடுகள். பி பண நடவடிக்கைகள். சி பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். டி நிதி நடவடிக்கைகள். சரியான விடை சி பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். அன்பு மற்றும் பாசம் அல்லது சமூக சேவை உள்நோக்கம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். அத்தியாயம் 3 தொழில் நடவடிக்கைகளின் வகைகள். கேள்வி 10 இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை என்பது. ஏ கட்டுமான தொழில்கள். பி தயாரிப்பு தொழில்கள். சி பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில்கள். டி மரபுசார் உற்பத்தி தொழில்கள். சரியான விடை சி பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில்கள். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை என்பது பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில்கள். கேள்வி 11 ஒரு முழுப்பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறை என்பது. ஏ பகுப்பாய்வு உற்பத்தி தொழில். பி செயற்கை பொருள் உற்பத்தி தொழில். சி தொடர்முறை உற்பத்தி தொழில். டி ஒன்று திரட்டும் உற்பத்தி தொழில். சரியான விடை சி தொடர்முறை உற்பத்தி தொழில். ஒரு முழுப்பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறை என்பது தொடர்முறை உற்பத்தி தொழில். கேள்வி 12 அதிக அளவு அபாயத்தை கொண்டது. ஏ உற்பத்தி தொழில். பி வணிகம். சி வியாபாரம். டி இவை அனைத்தும். சரியான விடை ஏ உற்பத்தி தொழில்.
உற்பத்தி தொழில் அதிக அளவு அபாயத்தை கொண்டது. அலகு 2 தொழில் அமைப்புகளின் வடிவங்கள். அத்தியாயம் 4 தனியாள் வணிகம். கேள்வி 13. கீழ்க்கண்டவற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம்? ஏ. தனியாள் வணிகம். பி. கூட்டாண்மை. சி. கூட்டுறவுச் சங்கம். டி. நிறுமம். சரியான விடை ஏ. தனியாள் வணிகம். தனியாள் வணிகம் பழமையான வியாபார அமைப்பு வடிவம். கேள்வி 14. எந்த அமைப்பு ஒரே ஒருவராக உரிமையாளர் நிறுவனர் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும்? ஏ. கூட்டு நிறுவனம். பி. அரசு நிறுவனம். சி. கூட்டுறவுச் சங்கம். டி. தனியாள் வணிகம். சரியான விடை டி. தனியாள் வணிகம். தனியாள் வணிகம் ஒரே ஒருவராக உரிமையாளர் நிறுவனர் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும். கேள்வி 15. தனியாள் வணிகத்தின் பொறுப்பு. ஏ. வரையறு பொறுப்பு. பி. வரையறா பொறுப்பு. சி. அமைப்பது எளிது. டி. விரைவான முடிவு. சரியான விடை பி. வரையறா பொறுப்பு. தனியாள் வணிகத்தின் பொறுப்பு வரையறா பொறுப்பு. கேள்வி 16. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கூட்டுறு சாரா நிறுவனம்? ஏ. கூட்டுப்பங்கு நிறுமம். பி. தனியாள் வணிகம். சி. அரசு நிறுமம். டி. கூட்டுறவு. சரியான விடை பி. தனியாள் வணிகம். தனியாள் வணிகம் என்பது கூட்டுறு சாரா நிறுவனம். அத்தியாயம் 5 இந்து கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டாண்மை. கேள்வி 17. இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? ஏ. முதலாளி. பி. கர்த்தா. சி. மேலாளர். டி. கூட்டாளி. சரியான விடை பி. கர்த்தா. இந்து கூட்டு குடும்பம் கர்த்தாவால் நிர்வகிக்கப்படுகிறது. கேள்வி 18. இந்து கூட்டு குடும்ப வியாபாரத்தில் ஒருவர் எவ்வாறு உறுப்பினராகிறார்? ஏ. உடன்படிக்கையால். பி. பிறப்பால். சி. முதலீட்டின் அடிப்படையில். டி. நிர்வாகத்தின் அடிப்படையில். சரியான விடை பி. பிறப்பால். இந்து கூட்டு குடும்ப வியாபாரத்தில் பிறப்பால் ஒருவர் உறுப்பினராகிறார். கேள்வி 19. இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்போம்? ஏ. கர்த்தா. பி. கூட்டு வாரிசுதாரர். சி. தலைமுறை. டி. கூட்டாளிகள். சரியான விடை பி. கூட்டு வாரிசுதாரர். இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை கூட்டு வாரிசுதாரர் என்று அழைப்போம். கேள்வி 20. டேஸ் சட்டத்தின்படி ஆண் வாரிசுகள் மட்டுமே வம்சாவழி சொத்தில் உரிமையுள்ளவர்கள். ஏ. இந்துச் சட்டம். பி. மிட்டாச்சரா சட்டம். சி. தயாபாகா சட்டம். டி. மேற்கண்டையாவும். சரியான விடை பி. மிட்டாச்சரா சட்டம். மிட்டாச்சரா சட்டத்தின் படி ஆண் வாரிசுகள் மட்டுமே வம்சாவழி சொத்தில் உரிமையுள்ளவர்கள். கேள்வி 21. கூட்டாண்மை உண்டாக்கப்படுவது. ஏ. ஒப்பந்தத்தால். பி. கூட்டாளிகளிடையே உறவு. சி. அரசின் வழிகாட்டல். டி. நட்பின் அடிப்படையில். சரியான விடை ஏ. ஒப்பந்தத்தால். கூட்டாண்மை ஒப்பந்தத்தால் உண்டாக்கப்படுகிறது. அத்தியாயம் 6 கூட்டு பங்கு நிறுமம். கேள்வி 22. நிறுவனத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள உறவு முறையை பற்றி குறிப்பிடுவது எது? ஏ. தகவலறிக்கை. பி. சங்க நடைமுறை விதிகள். சி. அமைப்பு முறையீடு. டி. கூட்டுருவாக்கச் சான்றிதழ். சரியான விடை சி. அமைப்பு முறையீடு. நிறுவனத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள உறவு முறையை பற்றி குறிப்பிடுவது அமைப்பு முறையீடு. கேள்வி 23. நிறுமச் சட்டத்தின் அட்டவணை அ டேபிள் ஏ என்பது. ஏ. நிகழ்ச்சி குறிப்பேட்டின் மாதிரி. பி. இருப்பு நிலை குறிப்பின் மாதிரி படிவம். சி. நிறுமச் செயல்முறை விதிகளின் மாதிரி. டி. நிறும அமைப்பு முறையீட்டின் மாதிரி. சரியான விடை சி. நிறுமச் செயல்முறை விதிகளின் மாதிரி. நிறுமச் சட்டத்தின் அட்டவணை அ டேபிள் ஏ என்பது நிறுமச் செயல்முறை விதிகளின் மாதிரி. கேள்வி 24. கீழ்க்கண்டவற்றுள் எது நாடாளுமன்ற அல்லது மாநில சட்ட மன்றங்கள் இயற்றிய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது? ஏ. பட்டய சாசன நிறுமம். பி.
அயல் நாட்டு நிருமம். சி. அரசு நிருமம். டி. சட்டமுறை நிருமம். சரியான விடை டி. சட்டமுறை நிருமம். சட்டமுறை நிருமம் நாடாளுமன்ற அல்லது மாநில சட்ட மன்றங்கள் இயற்றிய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது. கேள்வி 25. நிருமத்தின் இயக்குனரை கீழ்க்கண்டவற்றுள் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஏ. கடனீந்தோர். பி. கடனாளர். சி. கடனீட்டு பத்திரதாரர். டி. பங்குதாரர்கள். சரியான விடை டி. பங்குதாரர்கள். நிருமத்தின் இயக்குனரை பங்குதாரர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். கேள்வி 26. ஒரு நாட்டின் அரசராலோ அரசியாலோ வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்படும் நிருமங்கள் டேஸ் எனப்படும். ஏ. பட்டய அல்லது சாசன நிருமங்கள். பி. சட்டமுறை நிருமங்கள். சி. பதிவு செய்யப்பட்ட நிருமங்கள். டி. அயல்நாட்டு நிருமங்கள். சரியான விடை ஏ. பட்டய அல்லது சாசன நிருமங்கள். ஒரு நாட்டின் அரசராலோ அரசியாலோ வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்படும் நிருமங்கள் பட்டய அல்லது சாசன நிருமங்கள் எனப்படும். அத்தியாயம் 7. கூட்டுறவு அமைப்பு. கேள்வி 27. கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள். ஏ. யார் வேண்டுமானாலும் உறுப்பினர் ஆக முடியாது. பி. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சி. யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். டி. மேற்கண்டவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை சி. யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கேள்வி 28. கூட்டுறவு தோல்வியடைவதற்கான காரணம். ஏ. வரம்பற்ற உறுப்பினர். பி. ரொக்க வியாபாரம். சி. தவறான நிர்வாகம். டி. இழப்பு ஏற்படுவதால். சரியான விடை பி. ரொக்க வியாபாரம். கூட்டுறவு தோல்வியடைவதற்கான காரணம் ரொக்க வியாபாரம். கேள்வி 29. அனைத்து கூட்டுறவுகளும் நிறுவப்படுவதற்கு. ஏ. தொண்டு நிறுவன நோக்கம். பி. சேவை நோக்கம். சி. லாப நோக்கம். டி. சீர்திருத்த நோக்கம். சரியான விடை பி. சேவை நோக்கம். அனைத்து கூட்டுறவுகளும் நிறுவப்படுவதற்கு சேவை நோக்கம். கேள்வி 30. நுகர்வோர் கூட்டுறவு டேஸ் முதலாக வெற்றி பெற்றது. ஏ. இங்கிலாந்து. பி. அமெரிக்கா. சி. சுவிஸ். டி. இந்தியா. சரியான விடை ஏ. இங்கிலாந்து. நுகர்வோர் கூட்டுறவு இங்கிலாந்தில் முதலாக வெற்றி பெற்றது. கேள்வி 31. ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர். ஏ. ராபர்ட் வென். பி. எச். சி. கால்வெர்ட். சி. டால்மாக்கி. டி. லம்பேர்ட். சரியான விடை ஏ. ராபர்ட் ஓவென். ராபர்ட் ஓவென் ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர். அத்தியாயம் 8. பன்னாட்டு நிருமங்கள். கேள்வி 32. பன்னாட்டு நிருமம் என்பது. ஏ. எந்த ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. பி. உலகின் முதல் 200 நிறுவனங்களின் ஒன்றாகும். சி. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டில் நிறுவனங்களை கொண்டுள்ளது. டி. இவை அனைத்தும். சரியான விடை சி. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டில் நிறுவனங்களை கொண்டுள்ளது. பன்னாட்டு நிருமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டில் நிறுவனங்களை கொண்டுள்ளது. கேள்வி 33. பன்னாட்டு நிருமங்கள் பின்வருவனவற்றில் யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஏ. கிளைகள். பி. அதன் துணை நிறுவனங்கள். சி. தலைமையகம். டி. நாடாளுமன்றம். சரியான விடை சி. தலைமையகம். பன்னாட்டு நிருமங்கள் தலைமையகம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கேள்வி 34. பல நாடுகளில் இயங்கும் நிறுவனங்கள் ஒரு நாட்டில் இருந்து நிர்வகிக்கப்படுகின்றன. இதனை டேஸ் நிறுவனங்கள் எனலாம். ஏ. அரசு நிறுவனங்கள். பி. பன்னாட்டு நிறுவனங்கள். சி. தனியார் நிறுவனங்கள். டி. இணை நிறுவனங்கள். சரியான விடை பி. பன்னாட்டு நிறுவனங்கள். பல நாடுகளில் இயங்கும் நிறுவனங்கள் ஒரு நாட்டில் இருந்து நிர்வகிக்கப்படுகின்றன. இதனை பன்னாட்டு நிறுவனங்கள் எனலாம். கேள்வி 35. தலைமை அலுவலகத்தின் கிளைகள் துணை நிறுவனங்கள் துணை நிறுவனங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குவது. ஏ. மையப்படுத்துதல். பி. பரவலாக்கம். சி. அதிகாரம். டி.
ஒருங்கிணைப்பு. சரியான விடை பி. பரவலாக்கம். தலைமை அலுவலகத்தின் கிளைகள் துணை நிறுவனங்கள். துணை நிறுவனங்களுக்கு முடிவெடுக்கும் பரவலாக்கம் மூலம் அதிகாரத்தை வழங்குகிறது. கேள்வி 36. கோகோ கோலா நிறுவனத்தை எதற்கு உதாரணமாய் கூறலாம்? ஏ. பன்னாட்டு நிறுமம். பி. அரசு நிறுமம். சி. இணை நிறுமம். டி. பொதுத்துறை நிறுமம். சரியான விடை ஏ. பன்னாட்டு நிறுமம். கோகோ கோலா நிறுவனத்தை பன்னாட்டு நிறுமம் என்று கூறலாம். அத்தியாயம் 9. அரசு அமைப்புகள். கேள்வி 37. அரசு நிறுமத்தின் பங்கு முதலீடு டேசிக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். ஏ. 75 விழுக்காடு. பி. 50 விழுக்காடு. சி. 95 விழுக்காடு. டி. 51 விழுக்காடு. சரியான விடை டி. 51 விழுக்காடு. அரசு நிறுமத்தின் பங்கு 51 விழுக்காடு முதலீடுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். கேள்வி 38. பொதுத்துறை நிறுவனத்தின் மிகப்பழமையான அமைப்பு. ஏ. பொதுத்துறை நிறுவனம். பி. துறைவாரி அமைப்பு. சி. பன்னாட்டு நிறுவனம். டி. சட்டமுறை நிறுவனம். சரியான விடை பி. துறைவாரி அமைப்பு. பொதுத்துறை நிறுவனத்தின் மிகப்பழமையான அமைப்பு துறைவாரி அமைப்பு. கேள்வி 39. ஒரு அரசாங்க நிறுவனம் எவர் பெயரில் பங்குகளை வாங்குகிறது? ஏ. பிரதமர். பி. குடியரசுத் தலைவர். சி. இந்திய தலைமை நீதிபதி. டி. மாநில முதலமைச்சர். சரியான விடை பி. குடியரசுத் தலைவர். ஒரு அரசாங்க நிறுவனம் குடியரசுத் தலைவர் பெயரில் பங்குகளை வாங்குகிறது. கேள்வி 40. அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் என்பது? ஏ. லாபம் ஈட்டுதல். பி. வேலை வாய்ப்பை உருவாக்குதல். சி. மக்களுக்கு சேவை செய்தல். டி. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை சி. மக்களுக்கு சேவை செய்தல். அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்தல். அலகு 3. சேவை தொழில்கள் 1. அத்தியாயம் 10. இந்திய ரிசர்வ் வங்கி. கேள்வி 41. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? ஏ. மைய வங்கி. பி. வணிக வங்கி. சி. கூட்டுறவு வங்கிகள். டி. வெளிநாட்டு வங்கிகள். சரியான விடை ஏ. மைய வங்கி. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு மைய வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. கேள்வி 42. இந்திய மைய வங்கி என்பது? ஏ. பி. என். பி. பி. எஸ். பி. ஐ. சி. ஐ. எஃப். சி. ஐ. டி. ஆர். பி. ஐ. சரியான விடை டி. ஆர். பி. ஐ. இந்திய மைய வங்கி என்பது ஆர். பி. ஐ. கேள்வி 43. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 டேஸ் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது? ஏ. 1936. பி. 1935. சி. 1934. டி. 1933. சரியான விடை பி. 1935. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 1935 ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது. கேள்வி 44. வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல டேஸ்க்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏ. பொருளாதார வளர்ச்சி. பி. வர்த்தக வளர்ச்சி. சி. தொழில் வளர்ச்சி. டி. சேவை வளர்ச்சி. சரியான விடை ஏ. பொருளாதார வளர்ச்சி. வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். கேள்வி 45. கீழ்க்கண்டவற்றில் எது மைய வங்கியின் பணி அல்ல? ஏ. ஒரு நாட்டின் வங்கி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வங்கி அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்துதல். பி. பொது மக்களுடன் தொடர்பு கொள்ளுதல். சி. அரசாங்க வங்கியாளராக நடத்தல். டி. மற்ற வங்கிகளின் வைப்பு கணக்குகளை பராமரித்தல். சரியான விடை பி. பொது மக்களுடன் தொடர்பு கொள்ளுதல். பொது மக்களுடன் தொடர்பு கொள்ளுதல் மைய வங்கியின் பணி அல்ல.